الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اصبر وما صبرك إلا بالله. وقال أيضا قالوا أئنك لأنت يوسف قال أنا يوسف وهذا أخي قد من الله علينا إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما العلم بالتعلم والحلم بالتحلم والصبر بالتصبر أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இது 1447 ஆண்டின் ரஜப் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை 2 வகையாக அமைத்திருக்கிறார். ஒன்று நமக்கு சாதகமான பிடித்த சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவது ஒரு வகையான பகுதி. இன்னும் ஒன்று இருக்கிறது, நமக்கு விருப்பம் இல்லாத பாரமான பாதகமான நெருக்கடியான நிலைமைகள் வரும் பொழுதோ கவலை ஏற்படுவது. சந்தோஷம் துக்கம், மகிழ்ச்சி துக்கம் இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. இரண்டையும் கையாளுகின்ற முறையில் தான் நம்முடைய முடிவு அமையும். சந்தோஷம் எந்த அளவு எப்படி அந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. துக்கம், சஞ்சலம், கவலை, நெருக்கடி, மன வருத்தம், இதை எப்படி கையாள வேண்டும், எந்த அளவு கவலைப்பட வேண்டும் அதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆனில் சிலருடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு கிடைத்ததை வைத்து அளவுக்கு அதிகமாக குதூகலித்தார்கள், அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக்கிக் கொண்டார்கள். அது அழிவுக்கு காரணமாக அமைந்தது. கண்ணியமானவர்களே, ஒரு இடத்திலே அளவு தாண்டுவது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விடயம். நடுநிலை போக்கு, சந்தோஷமும் கவலையும் கலந்ததுதான் வாழ்க்கை. காலையில் சந்தோஷமாக எழும்புவோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுப்படி. சில வேளை மாலை உறங்க முன்னால் அந்த வீட்டில் கவலையான விடயம் நடக்கலாம், நமக்கு நடக்கலாம். இரவில் சந்தோஷமாக தூங்கினோம், காலையில் எழுந்தவுடன் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் நம்மை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல வைக்கின்ற ஒரு மெசேஜாக இருக்கலாம். இத வாழ்க்கை. சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்றால் சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும்.
சந்தோஷம் மாத்திரம்தான், மகிழ்ச்சி மாத்திரம்தான் என்றால் சுவர்க்கத்துக்கு தான் போக வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது எப்பொழுதுமே கண்ணியமானவர்களை மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எப்பொழுதுமே கவலையும் இல்லை, நிரந்தர மகிழ்ச்சியும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அந்த அல்லாஹ் சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான் என்றால் என்ன? சிரிக்கின்ற விடயங்களை உண்டு பண்ணி சிரிக்க வைக்கிறான், அழ வேண்டிய விடயங்களை உண்டு பண்ணி அழ வைக்கிறான். எனவே அழுகையும் சிரிப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் அழுகை கூட வேண்டும், சிரிப்பு குறைய வேண்டும். அதையும் அல்லாஹ் சொல்கிறான். فَلْيَضْحَكُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا. ஏன் சுவர்க்கத்திலே சிரித்தவர்களாக வாழ வேண்டுமா? உலகத்தில் அதிகமாக அழ வேண்டும். فَلْيَضْحَكُوا قَلِيلًا, குறைவாக சிரிக்கட்டும். وَلْيَبْكُوا كَثِيرًا, அதிகமாக அழட்டும். அழுகையுடைய வீதம் கூட வேண்டும். ஏற்பட்ட சோதனைகளால் அழுகை, செய்த பாவத்தினால் அழுகை, எதிர்காலத்தை பற்றிய அழுகை, அல்லாஹ்வோடு மன்றாடும் பொழுது அழுகை. சுவர்க்கத்து கதவையே முதலாவது திறக்க வைக்கப்படுகின்ற, வரவேற்கப்படுகின்ற, சுவர்க்கத்திலே முதலாவது காலடி எடுத்து வைக்கப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இரவுகள் சுபஹ் வரைக்கும் அழுதிருக்கிறார்கள். திடீரென்று இரவிலே மக்பராவுக்கு போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகம், மறுமையுடைய ஞாபகம். கண்ணியமானவர்களே, எனவே மகிழ்ச்சி, சந்தோஷம் அதற்கும் வரையறை இருக்கிறது. கவலை, துக்கம் அதற்கும் வரையறை இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. அதை சார்ந்த அனுமதி இல்லை. ஒரு வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டார், குடும்பத்தில் ஒருவர் ஒரு உறவை இழந்து விட்டோமா, மனைவியை தவிர வேறு யாருக்கும் 3 நாட்களுக்கு பிறகு துக்கம் அனுஷ்டிக்க அனுமதி கிடையாது. இழந்தவர், மூத்தாகியவர் கணவரா, 4 மாதம் 10 நாள் மனைவி துக்கம் அனுஷ்டிப்பார். அது வித்தியாசமான ஒரு உறவு. அது ஆடை போன்ற உறவு, நகமும் சதையும் போன்ற உறவு. அது பல விடயங்களை ஞாபகம் ஊட்டும். அதுக்கு ஒரு மனைவிக்குத்தான் அனுமதி தவிர மனைவி மௌத்தாகினால் கணவர் 4 மாதம் 10 நாள் என்று கிடையாது. அதையும் பார்க்க வேண்டும். 4வது நாள் நோமல் ஆக வேண்டும். மௌத்துக்கு 4வது நாள் நோமல். உள்ளத்தில் கவலை இருக்கும், துஆ இருக்கும், இஸ்திக்பார் இருக்கும். ஆனால் முகத்தை அப்படியே கவலை தோய்ந்தவராக, கூட இருக்கின்றவர்களோடு கவலையோடு அதனுடைய தாக்கங்களை, அதனுடைய வெளிப்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்க அனுமதி கிடையாது. எனக்கு நான் பேச இருக்கின்ற சமகாலத்தோடு இணைத்து எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே நாளாந்தம் சோதனை என்ற ஒன்றுக்கு முகம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று இல்லாவிட்டால் என்ன ஒன்று இருக்கும். வருமானத்திலே சோதனை இருக்காது, நல்ல கோடி லட்சம் என்று இருக்கும். அவரிடம் போய் பேசி பார்த்தால் தான் விளங்கும், அவருக்கு பாரிய நோய்கள் இருக்கும். அவர் கோடீஸ்வரராக இருப்பார், 200, 300, 40, 50 கோடி சொத்துள்ளவராக இருப்பார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒன்றை கொடுத்தல்ல ஒன்றை சோதிப்பான், ஒன்றை கொடுப்பான், இன்னும் ஒன்றை பிடிப்பான். ஏன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் மனிதன் அளவுக்கு அதிகமாக ஆடுவான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ் குர்சியிலே கருத்து, நான் ஒரு அடியானுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதை விட கூட கொடுத்தால் அவனுக்கு சூட்டபல் இல்லை, பொருத்தமாக தந்திருக்கிறான். நாம் கண்ணியமானவர்களே எப்பொழுதுமே நம்முடைய சோதனைகள் நம்முடைய உள்ளத்தை தாக்கக்கூடாது. ஒரு சோதனையால் நோயாளியாக மாறக்கூடாது. ஒவ்வொரு சோதனை நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிப்பதாக இருந்தால், உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஆகப்பெரிய உடல் உறுப்புகள், அங்கங்கள் சேதமடைந்தவர்களாக ரசூல்மார்கள் இருப்பார்கள். எல்லா ரசூல்மாருடன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா ரசூல்மாருடைய ஹார்ட்டும் ஃபெயிலியராக இருந்தது. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கும். அப்படி சோதனை. எந்த நபிமார்கள் ஹார்ட் அட்டாக்கில் மௌத்தாயினார்கள்? எந்த சஹாபாக்கள் மாரடைப்பில் மௌத்தாகினார்கள் சோதனையில்? அது என்ன தெரியுமா? அது பேலன்சிங் இல்லாத தன்மை.
அது பேலன்சிங் இல்லாத தன்மை. எல்லாம் பேலன்ஸ் ஆகத்தான். இரவை மாத்திரம் வைக்கவில்லை, இரவு பகல், காலை மாலை, வலது இடது, மேலே கீழே, முன்பின் முன்பின், அது போன்ற ஒன்றுதான் கவலை, சந்தோஷம், துக்கம், மகிழ்ச்சி, துக்கம், சந்தோஷம், துக்கம். இரண்டில் ஒன்றில் மிகைப்போம் என்றால் அழிவுதான். இரண்டில் ஒன்றில் மிகைத்தால் அழிவுதான். சந்தோஷத்தால் அழிவோம் அல்லது கவலையால் அழிவோம். பேலன்சிங். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற வார்த்தை தான் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். எப்பவுமே அல்லாஹ்வுடைய நான் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளையே நீங்கள் ரிமைண்ட் பண்ணி கொண்டிருங்கள், ஞாபகம் செய்து கொண்டிருங்கள். மைனஸை பார்க்க வேண்டாம், பிளஸை பாருங்கள். குறையை பார்க்க வேண்டாம், நிறை. அல்லாஹ் நம்முடைய பார்வையில் குறையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு செய்தது பிளஸ் தான். கண்ணியமானவர்களே, சோதனைகளிலிருந்து மீண்டெழ முடியாத நிலைமை ஏற்படும். நிராசையாகி விடுவோம், நம்பிக்கை இழந்து விடுவோம், உலகம் வெறுத்து விடுவோம், ஒன்றுமே தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவோம், மனநோயாளியாக மாறிவிடுவோம். முஹம்மது வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கட்டங்களை பேசி இருக்கிறோம் தானே கண்ணியமானவர்களே. பிறக்கும் பொழுது அனாதை, பால்குடி செவிலி தாய்மார்கள் வந்து இறுதியாக ஹலீமா சாதியா எல்லாம் செய்ய வழி இல்லை என்று தூக்கி கொண்டு போன குழந்தை, வந்ததை வெறுங்கையோடு போகக்கூடாது என்று தூக்கி கொண்டு போன குழந்தை. உதாரணமா காட்டுக்கு தேர்ந்தெடுக்க போனாங்க, தேன் கிடைக்கவில்லை. போனவர்கள் என்ன செய்வார்கள்? தேன் தான் கிடைக்கவில்லை. காய்ந்த மரக்கட்டைகளை தூக்கி கொண்டு வருவார்கள், வீட்டுக்கு விரவுக்காக உதவும். இது போன்றுதான் வசதியான பிள்ளைகள் எல்லாம் எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். வந்தால் யார் இந்த பிள்ளையுடைய வாப்பா இல்லை, மௌத்து, அனாதை. அப்படியா? கணவனை கேட்கிற, என்ன செய்வோம்? சரி வந்தோம், வெறுங்கையோடு போக முடியாது, தூக்கும். செவிலித்தாய் தூக்கும் பொழுது செய்ய வழியில்லை என்று தூக்கிய குழந்தை. எப்படி சோதனைகள்! அப்படியே 6 வயதில் தாய், 8 வயதில் பாட்டன், பெரியப்பா அபு தாலிப் நபித்துவம் கிடைக்கிறது. 10ஆம் ஆண்டு. அந்த வருடத்துக்கு பெயர் ஆமுல் ஹசன், துக்க ஆண்டு. 63 வயதில் நபித்துவத்துடைய 23 ஆண்டுகளில் 63 வருடங்களில் மகிழ்ச்சியான ஆண்டு என்ற ஒரு ஆண்டு கிடையாது, துக்க ஆண்டு ஆண்டு இருக்கிறது. அவர்களுடைய ஆயுளில் மகிழ்ச்சியான ஆண்டு, எந்த சோதனையும் வராமல் நபியவர்கள் சந்தோஷமாக இருந்த ஒரு ஆண்டல்ல, ஒரு நாள் கிடையாது. ஒரு நாளும் இன்று நபியவர்களுக்கு எந்த கஷ்டம், சிரமம், சோதனை வரவில்லை என்ற ஒரு இது நம்முடைய கணக்குப்படி ஒரு 24 மணித்தியாலம் கிடையாது. எந்த எதில் சந்தோஷம் எல்லாம் நிறைவாக இருந்தாலும் அன்றைய தினம் பசியோடு இருந்திருப்பார்கள். பசி என்ற அந்த சோதனை இருந்திருக்கு. என்ன வாழ்க்கை கணிவு! நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆடம்பரம் இருக்கிறோம். நபியோட வாழ்க்கை வெளிப்படுத்தப்படுது. 2 நாட்கள் தொடர்ச்சியாக வயிறு நிறைய நபியோட குடும்பமோ சாப்பிட்டது கிடையாது. நமக்கு ஏதாவது அனர்த்தம் சோதனை வந்தால் கொஞ்சம் அல்ல சாப்பாடை முன்ன பின்னாகி சோதிக்கிறான். நீங்கள் நபியவர்களுடைய உம்மத்து தானா என்பதை உறுதிப்படுத்தலாம். உண்மையாக உள்ளத்தால் அந்த சோதனையில் மன சங்கடப்படுத்தவில்லை. நபி அவர்களை பசியோடு இருந்தார்கள். நமக்கு இப்படி சோதனை ஏற்படுத்தி அல்லாஹ் பசியில் போட்டான். அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று பசியோடு இருக்கும் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹ். அதற்கான சொல்லிக் கொண்டு வருகின்ற விடயம் எதிலுமே நான் சுருக்கமாக சொல்ல வருவது, எந்த சோதனை, எந்த நெருக்கடி, எந்த மனத்தாக்கம் வந்தாலும் கீழே விழுந்து விடக்கூடாது. எழும்ப வேண்டும். ரேசோடுகின்றவர்கள் விழுந்தாலும் எழும்பி ஓடுவார்கள். மரத்தன் ஓடுகிறாரா, இல்லை ஓடுகிறாரா, விழுந்தாலும் நான் விழுந்து விட்டேன் என்று ஓரமாகுவதில்லை, எழும்பி ஓடுவார்கள்.
ஆரம்பமாக ஏதோ இப்ப கண்டபடி கண்ணை மூடிக்கொண்டு பைக் ஓட்டு முதலாவது பைக்கை எடுத்த பொழுது புரண்டெலும்பாதவர்கள் குறைவு, வாகனம் வாங்கிய பொழுது இரண்டாவது போய் உரசாதவர்கள் குறைவு. சாதாரணமாக லேனில் கூட மெதுவாக 20 ஸ்பீடுக்கு மேலால் நிற்பது கிடையாது. அப்படி ஓட்டித்தான் ஹைவேயில 100-120 போய் கொண்டிருக்கிறோம். ஏதோ கண்ணியமல்ல வாகனம் முதலாவது உரசிப்பட்டவுடன் கொஞ்சம் லேசா ஒரு எக்ஸ்ட்ரா நடந்தவுடன் இதுக்கு பின்னால் டிரைவிங் சீட்டில் உட்கார மாட்டேன் என்று ஒதுங்கினோமா? 5 வருடங்களுக்கு முன்னால் பைக்கில் எக்ஸ்பெரப்பட்டு காலையே ஆபரேஷன் பண்ணப்பட்டது என்று பைக் ஓட்டாமல் இருக்கிறோமா? ஓட்ட முடியாது என்பது வேறு விடயம். ஓட்ட முடியுமான ஓட்டிக் கொண்டிருக்கிறார். கையுடைந்தவர் பிளேட் போடப்பட்டிருக்கிறது. அந்த கையால் ஒரு வேலை செய்வதற்கு ஒரு மூளை ஒதுங்கி இருக்கிறோமா? வேலை செய்கிறோம், எதிலுமே கீழே விழுந்து நிராசையாக கூடாது. அதுதான் என்னுடைய தலைப்பு. அதுதான் பேசிக்கொண்டு வருகிறேன். மனம், தைரியம். அப்பா இப்ப அது ரபா ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் கையால் விரலால் எண்ணுங்கள் எத்தனை அவருக்கு சோதனைகள் வந்து நம்முடைய பாசையாக இருந்தால் உடலியல் ரீதியான அங்க குறைபாடுகள். உதாரணத்துக்கு பெரிய மேடு அப்பா இப்ப நபி ரபா ரஹ்மத்துல்லாஹி மாறுக்கண், அங்கவீனம், கருப்பு, நீக்ரோ மாறுகண், அங்கவீனம், கருப்பு, நீக்ரோ. கண்ணியமானவர்களே, இந்த அப்பா இப்னு அபி ரபா ரஹ்மத்துல்லாஹி நான் கருப்பு, நான் நீக்ரோ, நான் குறைபாடு உள்ளவன், நான் அங்கவீனர் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று ஒதுங்கவில்லை. எந்த விதமான தன்னை பற்றி குற்ற உணர்ச்சியும் இல்லை, கில்ட்டி இல்லை. குர்ஆனை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள், தியாகம் செய்தார்கள், உருவாகினார்கள். அவர்களுடைய அறிவு இந்த காலத்தில் நாம் நம்முடைய கணக்கில் மதிப்பிடுவதாக இருந்தால் கலாநிதி, ப்ரொஃபசர், பேராசிரியர் எந்த அளவு உயர்த்தினான் தெரியுமா? ஒரு தடவை ஹஜ்ஜுடைய காலத்திலே மக்களுக்கு ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை பத்துவாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்து மன்னர், அந்த காலத்து கலீஃபா, அந்த காலத்து அமீருல் மோமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கியூனிக்கிறார் பத்துவா கேட்க. அவர் நினைத்தார் மன்னரை கண்டவுடன் கியூவை உடைத்துக் கொண்டு வந்து கேளுங்கள் என்று இடம் கொடுப்பார் என்று. கொஞ்சம் செய்திகளையும் அனுப்பினார். மன்னர் வந்திருக்கிறார். ஆனால் இவர்களுடைய கிளாஸ் ஏற்கனவே நிற்கின்றவர்கள் நம்பர் படிதான் வர வேண்டும் என்பதிலே கராராக இருந்தார்கள். மன்னர் வரிசையிலே வரட்டும், இவர்கள் அதை இக்னோர் பண்ணினார்கள். மன்னரை கண்டவுடன் 4ஆக மடிந்து 5ஆக மடிந்து மண்டியிடாமல் அவருடைய பாட்டிலே மக்களை வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்பட்டும் நாங்கள் அனுமதி கேட்கவில்லை. அவருக்கு ஒரு பிரஸ்டீஜ் செய்தி கிடைக்கிறது. மன்னர் நிற்கிறார் கிவ்வில், இக்னோர் பண்ணினார்கள். 2 மகன்மார்களும் இருக்கார்கள் மன்னரோடு. 2 மன்னருடைய மகன்மார் என்ன தெரியுமா சொன்னார்கள்? சுலைமான் அப்துல் மலிக் உமையாக்களை பெரிய ஆட்சி குடும்பம். மகன்மாருக்கு சொன்னார், டேய் 2 பேரும் நல்ல இல்ம படிங்கடா, 2 பேரும் நல்லா இல்முல முன்னேறுங்கடா. பாத்தியா அப்பா இப்னு அபி ரபா அவருடைய இல்முதான்டா எங்களை விட உயர்த்திருக்கிறது. அவரை சொல்ல வந்த விடயம் கண்ணியமானவர்களே, நான் ஒரு அங்கவீனர், நான் ஒரு நீக்ரோ, நான் ஒரு மாறுகண்ணன், நான் ஒரு குறைபாடு உள்ளவன், நான் ஒரு மூக்குச்சப்பையானவன். எனக்கு நான் படிப்பதா, முன்னேறுவதா, நான் என்ன உச்சம் தொடுவதா, உயர்வதா? பின்னாகவில்லை. நான் எங்காவது ஒரு கடையில் உட்கார்ந்து என்ன ஏதாவது மூடைகளை தூக்கலாம், அல்லது ஏதாவது வேலை செய்யலாம், அல்லது ஒரு ஃபார்மில் இறங்கி வேலை செய்யலாம். எனக்கு ஒரு 2, 3, 5 தீனார் திருகம் கிடைத்தால் போதும் என்று அவர்கள் தன்னுடைய உடலியல் ரீதியான இவ்வளவு சோதனைகள் இருந்தும் ஒரு அடிமை. 5வது நம்முடைய பார்வையில் உள்ள குறைபாடு. அடுத்த மைனஸ் ஒரு அடிமை, பொருளாக விற்கப்பட்ட ஒரு அசட், ஒரு அடிமை.
பேராசிரியராக மாறுகிறார். இழப்புக்கள் நம்மை கீழே போடக்கூடாது, உயர்த்த வேண்டும். இப்பொழுது குர்ஆன் ஹதீஸிலே சில விடயங்களை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பம் எப்படி? பலஸ்தீன நிகழ்வு சம்பவத்தை விரிவாக இங்கு சொன்னால் நேரம் கொடுக்க விடயங்களை சொல்கிறேன், பாயிண்ட்களை கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கேளுங்கள், கொஞ்சம் விழித்து கேட்போம். 2 தாய்மார்களுக்கு பிறந்த சகோதரர்கள், ஒரு தந்தை, 2 தாய்மார்கள், 2 மனைவிமார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனைவி ராஹேல், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாம். ஒரே தாய்க்கு தந்தை ஒன்று, தாய் வேறு மற்றவர்களுக்கு. அதில் ஒரு கூட்டம் மற்ற மனைவியுடைய பிள்ளைகள் பொறாமைப்பட்டார்கள். எல்லோரும் அன்புதான். கொஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் யாக்கூப் சொல்றது அன்பை கூட போட்டிருந்தேன், கூட அன்பு நீதி நியாயம் சரியாக இருக்க வேண்டும். அன்பு பெர்சன்டேஜ் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளை கொடுக்கும் விடயம், அன்பளிப்பு விடயம், அதிலே குறைபாடு செய்யவில்லை. கொஞ்சம் அன்பு கூடிவிட்டது. ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வருகின்ற அளவு ஒரு பிள்ளைக்கு நாம் அன்பை வெளிப்படுத்துவதும் பாரிய விளைவுகள் ஏற்படுத்தும் என்பதற்கான நிகழ்வுதான். பிரிக்க வேண்டும். இவரும் அவருடைய சகோதரர் பின்யாமீனும் என்னுடைய வாப்பாக்கு ஃபேவரிட். என் வாப்பா லைக் பண்ணுகின்ற லவ் பண்ணுகின்ற பிள்ளைகளா இருக்கிற நம்மை விட என்று அவரும் பார்த்தா அவருடைய கண்ணோட்ட பிழை. என்ன செய்வோம்? கதையை முடித்து விடுவோம், கொண்டு விடுவோம். மறுநாளுடைய என்ன? சின்ன வயதில் கொலை முயற்சி செய்யப்பட்டவர். சரி, ஒருவர் சொன்னார், நடுநிலைமையானவர், பெரியவர், கொல்ல வேண்டாம், ஒரு தேவை பிரிக்க வேண்டும் தானே, எங்கேயாவது ஒரு பால் கிணற்றில் போட்டு வனாந்தரத்தில் காட்டிலே தண்ணீர் இல்லாத பால் அடைந்த கிணற்றுக்குள் போட்டு விடுங்கள். அவர் சொன்ன விடயம் என்ன? தண்ணீர் உள்ள கிணற்றுக்குள் போட்டாலும் இவருக்கு உயிருக்காவது. அவர் கொஞ்சம் இறக்கமாக பேசினார், நியாயமாக பேசினார். இவர்களுடைய அந்த பொறாமை வெறியை இப்படி அடக்கட்டும் என்று அவர் பேசினார். போட்டார்கள். சின்ன வயதில் தூக்கி கிணற்றிலே போடப்படுகிறது. உடனே கொஞ்சம் உள்ளத்தால் கேளுங்களே. தாய் தந்தை மூட்டி விட வேண்டிய வயது, சாப்பாடு தீர்த்துகின்ற வயது, கொஞ்சம் விளையாடுகின்ற வயது, தாய் தந்தையுடைய மடியில் உறங்குகின்ற வயது. சிரித்தார்கள். பிரயாண கோஷ்டி அவர் சொல்லும்போது செய்யாராம். அவரே சொன்னார், ஒரு பிரயாண கோஷ்டி அவரை புறக்கி விட்டு போகட்டும். லொக்குத்தா என்றால் விழுபொருள், புறக்குகின்ற பொருள். அல்லது லொக்குத்தா என்றால் ஒவ்வொருடைய மிட்டாகிய பொருட்களை புறக்குவோமே, அதுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. புறக்கியுடன் பகுதியில் போட முடியாது, சட்டங்களை படிக்க வேண்டும். புறக்கி விட்டு போகட்டும். பிரயாண கோஷ்டி வந்தார்கள். கண்ணியமானவனே, ஹதீஸோடு இணைக்கிறேன். நமக்கு எந்த அளவு சோதனை கடுமையாக இருக்குமோ அதிலே நாம் தீனின் முறைப்படி, மார்க்க முறைப்படி நடந்தால் நம்முடைய அந்தஸ்து உயரும். அந்தஸ்தை உயர்த்தத்தான் சோதனை. ஒரு டிகிரியை, ஒரு ஸ்டேட்டஸை, ஒரு ஸ்தானத்தை ஒருவருக்கு அல்லாஹ் முடிவு செய்வானாம். அவருடைய அமல் அதுக்கு போதாதான் அந்த மன்சிலாவை அடைய. அவருடைய அமல் போதாவிட்டால் சோதனைகள் மூலம் அந்த டிகிரி எல்லாம் கொடுப்பானாம். 50% அமல், இன்னும் 50% சோதனைகளை கொடுத்து அந்த அந்தஸ்தை கொடுப்பானாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாரிய பதவியையும் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அவர்களை சின்ன வயதில் சோதித்து உயர்த்துகிறார். யூசுப் அமல் போதாது என்று நான் இங்கு சொல்ல வரவில்லை, நம்மை சொல்கிறேன். நமக்கு அந்தஸ்து அந்த முடிதான், அது சோதனைகள் மூலம் அல்லாஹ் அடையளிப்பார். அள்ளினார்கள், வாளியை போட்டார்கள். வாளி தண்ணீரை விட பாரமான ஒரு பொருள் வருகிறது. பாரமான ஒரு பொருள் வாளியில் வருகிறது என்று விளங்குகிறது. இருக்கு தூக்கி பார்த்தால் குழந்தை, சிறுவன். அள்ளியவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் பதற வேண்டும். எந்த பெற்றோருடைய பிள்ளைகளோ பாவம், அவனுக்கு அனுதாபமோ கவலையோ வரவில்லை. நாம் நம்முடைய பாசையில் சமகாலத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த அனர்த்தங்களின் போது தான் பிழைக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். பொருட்களை விலை கொண்டிருப்பது, டிமாண்ட் காட்டுவது, இருந்த விலையோட கூட்டுவது, கொஞ்சம் வியாபாரம் பார்ப்பது, பெட்ரோல் டீசல் என்ன இருக்கமான நேரத்தில் 1 லிட்டர் பெட்ரோலை 5000 ரூபாய்க்கு விற்ற சீரேவிகள் அல்ல, மன்னிக்க வேணும். சீனாவை காட்டி விட்டு 3 போட்டு பாருங்க. 1 லிட்டர் பெட்ரோல் சொன்னால் எமர்ஜென்சி ஆகுது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்பட்டது. சரியான ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், ஏதோ வயசுக்கு டெலிவரி ஏதோ. அந்த நேரத்தில் கூட ஒருவர் பெட்ரோல் கொடுத்திருக்கிறார் 2 லிட்டர் 10,000 ரூபாய்க்கு தர தெரியப்படுத்தவன் நம்முடைய சமூகம். அப்படி பிறருடைய அனர்த்தத்தில் வயிறு வளர்க்கின்றவர்கள் போன்றுதான் இவன் பேசினான்.
அவன் பார்க்கவில்லை, சின்ன பிள்ளை, அப்பா யாருடைய பிள்ளையோ தெரியாது, பாவம் என்று பார்க்கவில்லை. யா புஷ்ரா, குட் நியூஸ். அவன் என்ன சொன்னான்? குட் நியூஸ், நல்ல இன்கமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்குது. பலஸ்தீன்ல கொஞ்சம் சுத்தி பார்த்து யார்ட பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை கண்டெடுக்கப்பட்டிருக்குது என்று பொது இடங்களில் அறிவிப்பு செய்யாமல் அவன் வியாபாரம் பார்த்தான். எனவே அனர்த்தங்கள் நெருக்கடிகளிலே வியாபாரம் பார்க்கின்ற நம்ம யாரும் இருக்க மாட்டோம். அப்படி இருந்தால் நீங்களும் இந்த வாலியால் அள்ளியவரும் ஒரே 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 கூட்டம் தான். விற்கலாம், இன்கம் பார்க்கலாம். மிஸ்ரிலே கொண்டு போய் ஒரு கிடைக்கின்ற விலைக்கு விற்று விட்டார்கள். ஒரு பொருளாக விற்கப்படுகிறார்கள். சோதனை. அடிமையாக வாங்கப்படுகிறார்கள். அடிமையாகவும் வேலை செய்கிறார்கள். கண்ணியமானே, அதற்கு பின்னால் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போகிறார்கள். நிரபராதி குற்றவாளி பெயரிலே ஜெயிலுக்கு போகிறார். இன்ஃபுளுன்ஸ், ஆட்சி அதிகாரத்துடைய பவரால். பொறுமை, பொறுமை. மனம் தளரவில்லை, மனம் தளரவில்லை. வாளியிலே அள்ளப்படும் பொழுது சொத்திலே மௌத்தாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மையத்தை தள்ளி இருக்க வேண்டும். சின்ன பிள்ளை பால் கிணற்றில் தனியாக ஹார்ட் அட்டாக் வரவில்லை, சொக்காகவில்லை, மனநோய் வரவில்லை. சின்ன பிள்ளை, தைரியம், பொறுமை, இடகாத்திரம். அங்கே குற்றம் ஜெயில். அல்லாஹ் இவர்களை கண்ணியமாக ஜெயிலுக்கு ஒரு குற்றவாளி பழி சுமத்தப்பட்டு, வீண் பழி சுமத்தப்பட்டு உள்ளே போகிறார்கள். வெளியே கௌரவ அதிதியாக வரவேற்கப்படுகிறார்கள். ரெட் கார்பெட் மாத்திரம் வைத்திருக்க மாட்டார்கள். என்ன? மன்னர் அரசன் கண்ட கனவுக்கு விளக்கம் தேடுகிறார் கைதியிடம். ஏற்கனவே 2 கைதிகள் கண்ட கனவுக்கு, கூட இருந்த கைதிகள் கண்ட கனவுக்கு அழகான விளக்கம் சொல்லி நடந்தது. ஒருவன் கொல்லப்பட்டான், இன்னும் ஒருவன் அரசனுக்கு ஊழியராக சேவண்டாக மாறினான். சொன்ன விளக்கம் அதை அவன் சொன்னான். அரசு சபையிலே அவன் அரசனுக்கு என்ன பழச்சாலைகளை அதை இன்னொரு கருத்திலே மது புழிஞ்சு கொடுப்பவன். அவன் சொன்னான், இந்த கனவுக்கு விளக்கத்துக்கு தரமாகிறார்கள். அந்த என்ன மெலிந்த மாடுகள் கொளுத்த மாடுகளை தின்னுகின்றன. எனக்கு குழப்பமாக இருக்கிறது, கன்ஃபியூஸாக இருக்கிறது. யாரப்ப உங்களுக்கு கனவு விளக்கம் தெரியுமா? சபையில் இருந்த யாருக்கும் விளக்கம் தெரியாது. அவர் சொன்னார், ஓ, ஒருவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ஜெயிலில் இருக்கிறார், அக்யூஸ்டாக இருக்கிறார். யாரு? யூசுப் என்ற ஒருவர். என்ன அவர்? எனக்கு, நான் இப்பொழுது உங்களுக்கு சேவண்டாக இருப்பதே அவர் சொன்ன விளக்கம் தான். கூட்டிக்கொண்டு வா. குற்றவாளியாக உள்ளே போனவர் பொறுமை, பொறுமை தாங்கிக் கொண்டார்கள். அப்படி விலகினப்படவில்லை, கீழே போகவில்லை. கண்ணியமாக அரசன் வரவேற்கிறார் கனவு விளக்கம். அதுக்கு பின்னால் அரசனுடைய முக்கியமான அட்வைஸராக மாற்றுகிறார், முக்கியமான லேக்கமாக மாறுகிறார். அதுக்கு பின்னால் பைனான்சியல் மினிஸ்டராக மாறுகிறார். நபி பட்டம் கிடைக்கிறது, ரசூல் பட்டம் கிடைக்கிறது. கண்ணியமான கனவின் விளக்கம், நிபுணத்துவம், அது அழகு. பெண்கள் கையில் இருந்த கத்தியால் அந்த ஒரேஞ்சை அல்லது வெப்பலை வெட்டுவதற்கு பதிலாக கையை வெட்டிக் கொள்கின்ற அளவா அழகு எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ். விடயம் என்ன தெரியுமா? மனம் தளரவில்லை, பின்னாகவில்லை, அப்படி கீழே போகவில்லை, நோயாளியாகவில்லை, ஷொக்காகவில்லை, ஸ்ட்ரோக் வரவில்லை, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகவில்லை, கிட்னி ஃபெயிலியர் ஆகவில்லை, மனநோயாளியாக மாறவில்லை. இன்னும் அறிவாளியாக மாறினார்கள். அறிவிலை தேர்ச்சி பெற்றார்கள், முன்னேறினார்கள். சம்பவம் எப்படி முடிகிறது தெரியும். அங்கே பலஸ்தீனிலே பஞ்சம், மிஸ்ரில் எப்படி நல்ல ரிலீஃப் பண்ணுகிறார்கள், நிவாரண உதவி கொடுத்தார்கள் கேள்விப்படுகிறது. பொருளாதார அமைச்சர் ஒருவர் கேள்விப்பட்டு பிள்ளை பாப்பாவிடம் அனுமதி கேட்டு எந்த கையால் பால் கிணற்றை தூக்கி போட்டார்களோ அந்த கையை நிவாரண பொதிக்காக நீட்டுகிறார்கள். அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லை, இவர்கள் அடையாளம் காணவில்லை. ஏன்? சின்ன பிள்ளை யூசுப் வாக்கெல்லாம் மாறி இருக்கிறது. யூசுப் சரி, நானாம் அர்த்தம் வந்து நிற்கிறான். பழிவாங்கவில்லை, காட்டிக்கொள்ளவில்லை. பினியாமினை மறைப்பிக்க வேண்டும். ஒரு ஹிக்மத்தாக பினியாமின் அலிஸ்லாம் மறைப்பித்து விட்டு 2வது மீட்டிங்களை கேட்டார்கள். யூசுஃபுடைய சகோதரர் புனியாமினுக்கும் நீங்கள் தீர்த்திய திட்டம் செய்த வேலை, யூசுஃபை தூக்கி கிணற்றில் போட்டது ஞாபகம் இருக்கிறதா? திகைத்தார்கள், சொக்காயினார்கள். இவர்கள் நீங்களா யூசுப்? எப்படி இருக்கும் சம்பவம்? நான் தான் யூசுப். ஆனா யூசுப்
வஹாதாஹி என்னுடைய உடன் பிறந்தவருடைய தாய்க்கு பிறந்த சகோதரர் அது மன் அல்லாஹ் அலைனா என்ன சொன்னார்கள் இறுதி கட்ட நான் முடிக்கிறேன். அது மன் அல்லாஹ் அலைனா எங்க வார்த்தையை பாருங்கள். சின்ன வயதில் தாய் தந்தையோட அன்பாக விளையாட விடாமல் பிரிக்கப்பட்டது, போடப்பட்டது, வாளி அள்ளப்பட்டது, அடிமையாக விற்கப்பட்டது, அடிமையாக வேலை செய்தார்கள், ஜெயிலுக்கும் போய் வந்திருக்கிறார்கள் குற்றம் செய்யாமல். ஜெயிலுக்கும் போய் வந்த இவ்வளவு சோதனை சோதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? அது மன்னல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்களுக்கு பெரும் பாக்கியங்களை வழங்கி இருக்கிறார். சோதிக்கப்பட்ட என்ன சொல்கிறார்? அல்லாஹ் எனக்கு பாக்கியம் தந்திருக்கிறார், பெரும் உபகாரம் செய்திருக்கிறார். அல்லாஹ் கிட்ட சொல்ல அல்ல சின்ன வயசுல என்ன பிரிச்சாயா அல்லா, நீ குற்றம் இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பி போக வைத்தாயா அல்லா சொல்லவில்லை. இன்னும் மையத்தப்பி வயசு ரெண்டு விஷயங்கள் சொன்னார்கள். இந்த உயர்வுக்கும் இந்த அந்தஸ்துக்கும் இந்த பாக்கியத்துக்கும் ஆசரக்கல்லா வாழி நாங்கள் உங்களை எல்லாம் மேன்மைப்படுத்திருக்கிறோம், உயர்த்திருக்கிறோம், நல்லா வச்சிருக்கிறான், எங்களை விட உங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்கிறான். என்ன சொன்னார்கள்? இன்னும் மையத்தப்பி வயசு யார் பொறுமையோடும் தக்குவாவோடும் இருப்பாரோ இப்படிப்பட்டவருடைய நல்லவருடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். பொறுமையும் தக்குவாவும் இழப்பா சோதனையா கண்ணியமானவர்களே, இறந்தையோட சிறந்தது கிடைக்க வேண்டுமா? பொறுமை தக்குவா. இன்னும் அமல் கூட வேண்டும், தொழுகை கூட வேண்டும். பரந்து மாத்திரம் தொழுதவர்கள் பரந்தை தனியாக தொழுதவர் இமான் ஜமாத்து தொழ வேண்டும். இமான் ஜமாத்தில் இரண்டாவது மூன்றாவது காலத்தில் பிந்தி வந்து தொழக்கூடியவர் இக்காம சொல்லும் பொழுது சப்பில் நிற்க வேண்டும். இக்காம சொல்லும் பொழுது சப்பில் நின்றவர் அதான் சொல்லும் பொழுது மஸ்ஜித் இருக்க வேண்டும். அதான் சொல்லும் பொழுது மஸ்ஜிதுக்குள் நுழைந்தவர் சப்பிலே உட்கார்ந்து கொண்டு புதுவுடன் அதானை கேட்க வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை மாத்திரம் தொழுதவர் புது செய்து விட்டு வந்து தாயத்தில் உதவும் தொழ வேண்டும், தாயத்தில் மஸ்ஜிதும் தொழ வேண்டும். தொழுத பிறகும் கண்ணியமாளே குர்ஆன் ஓதி விட்டு போக வேண்டும். கண்ணியமானவர்களே, சொல்லாதவர் பள்ளிக்கு வர வேண்டும். குர்ஆனை வாழ்க்கையிலே காணாதவர் கண்டு பல வருடங்கள் குர்ஆன் மதரசாவில் ஓதும் பொழுதுதான் குர்ஆனை பிடித்தேன் என்று அப்படி வாழ்கின்றவர்கள் நாலாந்தன் குர்ஆனை பிடிக்க வேண்டும். சதக்காவுக்கும் எனக்கு தொடர்பில்லையா? நாலாந்த சதக்கா கொடுக்க வேண்டும். ஜக்காத்திலே குறைபாடா? தவறாம ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஹஜ் கடமை செய்யவில்லையா? ஹஜ் செய்ய வேண்டும். அந்த வைராக்கியம் இருக்கிறதா? வைராக்கியத்தை விட வேண்டும். நம் மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவன மாற வேண்டும். இதுதான் தக்குவா. இன்னும் தொழில் என்ன கண்டோம், குர்ஆன் ஓதி என்ன கண்டோம், நான் கொடுக்காத சதக்காவா என்ற முழு சொத்தும் அழிஞ்சி கொள்ளக்கூடாது. அது மன்னல்லாஹு அலைனா இவ்வளவு சோதனைகளுக்கு ஆளாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான், சாட்சியம் தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நலவு செய்திருக்கிறான். சிறிய 3 உதாரணங்களோடு முடிக்கிறேன். சில நிமிடங்கள் தான் இளந்தோம். எல்லோருடைய மைண்ட் செட்டும் நிதானமாகிய பிறகு தலைப்பை நான் பேசுகிறேன். கடை 90 வீதம், 100 வீதம், உடுத்த உடுப்பு. சென்ற வாரம் மத்தியிலே கொத்தபா செய்வது அப்படி வரும்பொழுது ஒரு கட்டி அணைத்து மூத்தவர் தேடி தேடி அழுகிறார். உடுத்த உடுப்போடு வந்தவர்கள் பேசியது அதற்கு ஆறுதலாகத்தான். கண்ணியமானவர்கள், உஸ்மான் பின் அஃபான் எல்லாம் வந்தோம். மக்காவிலிருந்து வெறுங்கை உடுத்த உடுப்பு. அவுஃபர் எல்லாம் வந்தோம். மக்காவிலிருந்து உடுத்த உடுப்பு. செல்வது சஹாபா அபூபக்கர் எல்லாம் உடுத்த உடுப்பு. மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். வந்தவுடன் இந்த கொலையில சட்டை போடுவது போன்ற மதீனாவில் வியாபாரம் ஆரம்பித்தார்கள். சம்பவம் சுருக்கம் வீசுகிறது. சட்டத்தோடு நெய், தேன், சீஸ் போன்ற இப்படியான பொருட்களை கடலுக்கு வாங்கி கொண்டு வந்து, கபிடலும் கிடையாது, வாங்கி கொண்டு வந்து தட்டு போட்டு விற்று அங்கு கடை, அங்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட். மக்காவில் அங்கு கண்டெய்னர் இறக்கியவர் மதீனாவில் கொலையில தட்டு போடுகிறார். பிரஸ்டீஜ் இல்லை, பட்டிக்கு போக மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், இந்த நேரத்தில் யாருக்கு துரோகம் செய்ய மாட்டேன், களவெடுக்க மாட்டேன், சொந்த கால் ஹலாலாகத்தான் நிற்பேன். 2 மணி நேரம் ஒரு விட்டு தருகிறேன், பணத்திலே 50% தருகிறேன், நெடுங்கள் இல்லை, பஜாரை காட்டுங்கள், மார்க்கெட்டை காட்டுங்கள், கொலையை காட்டுங்கள். போன தட்டு போட்டார். மதீனாவிலே கோடீஸ்வரர். ஆயிஷா இது இவரை மட்டும் சொல்கிறார்கள். வெறுங்கையோடு வந்த இவர்களுடைய நிகழ்வை ஆயிஷா வாஷ்ரூமில் இருக்கிறேன், பாத்ரூமில் இருக்கிறேன். புழுதி கிளம்பியது மதீனா முழுக்க. அந்த தெருவிலே நான் நினைத்த எதிரிகள் திடீர்த்து எதிரி படை வந்து விட்டார்களோ, பல ஆயிரக்கணக்கான பல 100 குதிரைகளிலே எதிரிகள் வந்து விட்டார்களோ என்று கொஞ்சம் இடையால், கொஞ்சம் அந்த பாத்ரூமுடைய இடையால் பார்த்தேன்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நம்முடைய பார்த்துக்கிறாங்க. அவர்களுடைய இம்போர்ட் பண்ணிய பொருட்களுடைய கண்டெய்னர்கள் வெறுங்கையோடு வந்து மூலையில் குத்தினார்களா? இதற்கு பின்னால் எனக்கு எழும்ப முடியாது என்று ஒதுங்கினார்களா? இதற்கு பின்னால் பிசினஸ் செய்து என்னால் முன்னேற முடியாது என்று பின்வாங்கினார்களா? இல்லை. மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். வியாபாரிகளே, செல்வந்தர்களே, இழக்க வேண்டாம் நம்பிக்கை. இன்னும் முன்னேறுங்கள். தக்வாவோடு, தீனோடு, சபரோடு. உஸ்மான் இப்னு அவுஃப் அப்பா நிலையெல்லாம் எல்லாமே தான் நிகழ்வு. இதைத்தான் சொல்ல வந்தேன். சோதனைகள் வராமல் வாழ்வதாக இருந்தால் சொர்க்க போக வேண்டும். சோதனைகள் இல்லாமல் வாழ்வதாக இருந்தால் மனிதர்களாக வாழ முடியாது. இது பேசப்பட்ட விடயங்கள் பொறுமை, தக்குவா, இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கம், தொழுகை, தக்குவா, பேணுதல் வந்தால் இருந்ததை விட நல்லா வைக்காமல் மௌத்து வராது. எந்த சோதனையா இருந்தாலும் இப்படி முன்வைப்போம், எதிர்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷம், துக்கம் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி சமநிலைப்படுத்தி சந்தோஷத்தாலும் அழிந்து நாசமாகி விடாமல், காரும் அழிந்தது போன்று, சிரம் அழிந்தது போன்று அழிந்து விடாமல், துக்கத்தாலும் நோயாளியாகி அப்படியே நாம் உலகத்திலே வெறுத்தவர்களாக, ஒதுங்கியவர்களாக வாழாமல் இரண்டை சமநிலைப்படுத்தி உண்மையான ஈமான்தாரியாக எதிர்கொள்வது போன்று எதிர்கொண்டு இருந்ததை விட சிறந்த நிலைமைக்கு நாம் ஆளாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக. ஒற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. புற முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக. ஈமானிலே உறுதியை தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. மன தைரியங்களை தருவாயாக. எந்த சோதனை ஏற்பட்டாலும் உன்னுடைய தொடர்பை இன்னும் இன்னும் கூட்டிக் கொள்ள கிருபை செய்வாயாக. உன்னுடைய உதவியை உன்னிடமிருந்து ஆதரவு வைக்க கிருபை செய்வாயாக. என்னென்ன சோதனைகளுக்கு ஆளாகினோமோ, எதை எதை இழந்தோமோ யா அல்லாஹ், அதை விட சிறந்ததை தருவாயாக, பரக்கத்தாக தருவாயாக. இழந்தவைகளுடைய வருத்தங்கள் மறக்கடிக்கப்படுகின்ற அளவுக்கு தருவாயாக. அந்த கவலைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படுகின்ற அளவுக்கு நமக்கு பாக்கியங்களை தருவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதித்தாய், அந்தஸ்தை கொடுத்தாயா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக சோதித்தாய், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தாயா அல்லாஹ். மன நிம்மதியை கொடுத்தாயா அல்லாஹ். மன ஆறுதலை கொடுத்தாயா அல்லாஹ். அப்படியான மன ஆறுதலை தருவாயாக. இழந்ததிலே நம்முடைய பலகீனங்கள், தவறுகள் மன்னித்துக் கொள்வாயாக. நம்முடைய பலகீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பின்னால் இப்படியான கடும் சோதனைகளை, தாங்க முடியாத சோதனைகளை நமக்கு வராமல் தடுப்பாயாக, பாதுகாப்பாயாக. பாவிகள் தான், பலகீனர்கள் தானே அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்து மகஃபிரத்துக்கு சாலமானது யா அல்லாஹ். அந்த மகஃபிரத்தை மிகைக்க செய்வாயாக, ரஹ்மத்தை மிகைக்க செய்வாயாக. நமக்கு எப்பொழுதுமே உன்னுடைய தொடர்பை கூட்டிக் கொள்கின்ற நிகழ்வுகளாக அனைத்து நிகழ்வுகளை மாற்றுவாயாக. என்னென்ன சோதனைகள் நமது நாட்டிலும் உலக மக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் வந்திருக்கிறதோ அந்த சோதனைகளை இல்லாமலாக்கி அதற்கு மாற்றீடாக, வெகுமதியாக சிறந்ததையும் நல்லதையும் உயர்ந்ததையும் நீ தந்தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அப்படி பார்க்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.